திமுக வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக மாறிடுச்சு. அதுக்கு காரணம் திரு மு.க. ஸ்டாலின் அவர். அவர் வந்து ஒரு சேச்சரில் ஒரு பெரிய லீடராக இன்றைக்கி எமர்ஜ் ஆகியிருக்கார். எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய பண்பு நலத்திலையும் அரசியல் விவேகத்திலையும் ஆட்சி முறை நிர்வாகத்திலையும் வந்து திரு மு.க. ஸ்டாலின் வந்து பல்வேறு பரிணாமங்களை கடந்து இன்றைக்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கி மாறியிருக்கார். அப்படிப்பட்ட நிலைமை காரணம் அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் திரு மு.க. ஸ்டாலினை நோக்கி போகிறாங்கன்னா காரணம் என்ன? அனைத்து அரசியல் கட்சி தலைவரோடும் பொதுமக்களும் இன்றைக்கி மு.க. ஸ்டாலினை நோக்கி போகிறாங்கன்னா காரணம் அவருடைய அரசியல் பண்பு நலன். அதுதான் காரணம். அது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் இருந்த ஒரு மாநில சுயாட்சி, திராவிட சித்தாந்தம், மொழிப்போர், மொழிக் கொள்கை, அப்புறம் வந்து இப்படி பல்வேறு பரிணாமங்களை அவர் வந்து உள்ளடக்கியிருக்கார். சுயமரியாதை, சமூக நீதி, இது எல்லாத்துலேயும் வந்து திரு மு.க. ஸ்டாலின் கடந்த 5 வருடங்களாக எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்கல. ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கல. திராவிட சித்தாந்தத்தை விட்டு கொடுக்கல. சமரசம் பண்ணிக்கல.